இந்த வீடியோவில் நம்ம ஐடியல் பற்றி படிக்க போகிறோம். ஐடியலை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஐடியலை குரூப் தியரியில் நீங்கள் எந்த கான்செப்ட் கூட ரிலேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் சப் குரூப் கூட ரிலேட் பண்ணணும். ஆக்சுவலாக நார்மல் சப் குரூப்னு ஒன்று வந்ததுனால தான் நமக்கு வந்து என்ன வந்துச்சு, கோஷன் குரூப்னு வந்துச்சிங்களா. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு ரிங்குக்கு கோஷன் ரிங் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்கா எதன் மூலியமாக தான் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஐடியல் வச்சு தான் டிஃபைன் பண்ண போகிறோம். சரிங்களா. ஸோ குரூப்ல நார்மல் குரூப்புக்கு எப்படி நார்மல் சப் குரூப்போ அதே மாதிரி நம்ம இங்க வந்து ரிங்குக்கு வந்து ஐடியல் அப்படின்னு படிக்க போறோம். ஸோ ஐடியல்னா என்ன? A non-empty subset U of R is said to be ideal or two-sided ideal of R. Ideal அப்படின்னாலே அது two-sided ideal அப்படிங்கிறது understood. சரிங்களா. If U is a subgroup under addition, first operator. For every U belongs to U and R belongs to R, both UR and RU are in U. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாக்கா ஈஸியா நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் த ஃபேமஸ் எக்ஸாம்பிள் Z, plus டாட். சரிங்களா. இதுக்கு வந்து நான் ஒரு ரிங்கு சொல்லணும், ஒரு ஐடியல் நான் டிஃபைன் பண்ண போறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ரிங். சரிங்களா. ஆறுங்கிறது இதுதான். இப்போ நான் U என்ன எடுக்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 5Z எடுத்துக்கலாங்களா. 5Z எடுத்துக்கலாம். என்ன வேணாலும் எடுத்துக்கங்க. 5Z எடுத்துக்கிறேன். ஸோ U என்னுடைய U வந்து 5Z. ஸோ 5Z என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா set of all multiples of 5. ஸோ எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா -5, 0, 5, 10 and so on அப்படின்னு வரும். ஸோ இங்கே -10 இருக்கும். ஸோ and so on. இப்போ நான் வந்து இது ஐடியலா இல்லையா அப்படின்னு செக் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? U is a subgroup of R under addition. U வந்து ஃபர்ஸ்ட் அடிஷனை பொறுத்து சப்குரூப்பா இருக்கணும். ஸோ நீங்க செக் பண்ணி பாருங்க. இது வந்து அண்டர் அடிஷனை பொறுத்து இது சப்குரூப்பா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது இன்ஃபைனைட் அப்படிங்கறதுனால ரெண்டு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் க்ளோசர் இருக்கான்னு பார்க்கணும். இதுல ரெண்டு எலமெண்ட் எடுத்து ஆட் பண்ணாலும் ஆன்சர் அகைன் வந்து இதுக்குள்ளே இருக்கும். ஸோ க்ளோசர் ஓகே. அடுத்து இன்வர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இன்வர்ஸ்ங்கிறது நெகட்டிவ் எலமெண்ட். எல்லா எலமெண்ட்டுக்கும் இன்வர்ஸ் இதுக்குள்ள இருக்குது. ஸோ அப்போ இது ஆட்டோமேட்டிக்கா Z plus டாட்டுக்கு இது ஒரு சப் குரூப். ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருக்கோம் அது சப் குரூப்னு. சரிங்களா. அடுத்து இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா இந்த யூல இருந்து எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் சரி, இந்த இசட்ல இருந்து எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் சரி, இசட்ல ஒரு எலமெண்ட்டும் இந்த யூல ஒரு எலமெண்ட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அகைன் ஆன்சர் வந்து இந்த யூலயே இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ இசட்ல ஒரு எலமெண்ட் எடுங்க. ஸோ அதர் தேன் 5Z எடுத்துக்கங்க. ஏன்னா 5Zலயே ரெண்டு எலமெண்ட் எடுத்தீங்கன்னாக்கா ப்ராடக்ட் பண்ணோம்னா அதுக்குள்ளே தான் வரப்போகுது. ஸோ ஆர்ல இருந்து ஒரு எலமெண்ட் எடுங்க. ஆனா அது வந்து எதுல இருக்கக்கூடாது, யூல இருக்கக்கூடாது. அப்படி எடுத்துட்டோம்னாக்கா 4 பிலாங்ஸ் டு ஆருங்களா. அதுக்கப்புறம் யூல இருந்து ஒரு எலமெண்ட் எடுங்க. யூல இருந்து ஒரு எலமெண்ட் எடுத்தோம்னாக்கா 5 எடுத்துக்கலாமா. 5 பிலாங்ஸ் டு யூ. இப்போ ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. இடத்த மாத்தி மல்டிப்ளை பண்ணாலும் பிரச்சனை இல்லை. சரிங்களா. நம்ம இடத்த மாத்தி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4 × 5 ஆன்சர் என்ன 20. எதுல இருக்குது, யூல இருக்குது. 5 × 4 என்ன வருது, 5 4s are 20. அதுவும் என்னத்துல இருக்கு நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா யூல இருக்கு. ஸோ 4 5s யூல இருக்குது, 5 4 யூல இருக்குது. ஸோ போத் ஆர் சேம் ஆர். அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த ஐடியலுக்கான ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ ஆறுங்கிறது ஒரு ரிங்குங்க. சரிங்களா. நான்-எம்ப்டி சப்செட் U of R. ஆறுங்கிறது இங்க ரிங். சரிங்களா. காம்படேட்டிவ் ரிங்கா இருந்துனாக்கா போத் ஆர் சேம். இப்போ நான் எடுத்துக்கிட்டது வந்து காம்படேட்டிவ் ரிங் அப்படிங்கறதுனால தான் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா RU வேல்யூவும் UR வேல்யூ நமக்கு சேமா வந்திருக்கு. எடுத்துக்கிட்ட ரிங் Z plus டாட்டுங்கிறது காம்படேட்டிவ்ங்கிறதுனால ரெண்டு சேமா இருக்குது. பட் காம்படேட்டிவ் இல்லாம நம்ம ரிங்கை செலக்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா URம் RU வேல்யூ நமக்கு எப்படி இருக்குங்கிற அவசியம் இல்லை, ஈக்குவலா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஆறுங்கிறது ரிங்கு, யூங்கிறது அதுக்கு சப்செட்டு. அது வந்து ஐடியலா இருக்கணும்னாக்கா ஃபர்ஸ்ட் யூ வந்து அடிஷனை பொறுத்து சப்குரூப்பா இருக்கணும். அடுத்து இந்த செகண்ட் ஆபரேட்டருக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன கண்டிஷன், யூல ஒரு எலமெண்ட்டும் ஆர்ல ஒரு எலமெண்ட்டும் எடுத்து ப்ராடக்ட் பண்றோம். ப்ராடக்ட் பண்ணோம்னாக்கா இடத்த மாத்தி ப்ராடக்ட் பண்ணாலும் எகைன் அது என்னத்திலேயே வரணும்னு கேட்டீங்கன்னா யூலே வரணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா யூ வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஐடியல்னு சொல்றோம். ஸோ யூ ஒன்ஸ் ஐடியல்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா அது என்னவும் ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சப்ரிங்காவும் ஆக்ட் ஆகும். சரிங்களா. ஸோ சப்ரிங்க்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பாருங்க. அந்த கண்டிஷன்ல அப்ளை பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா சப்ரிங்காவும் இருக்கும். ஸோ எவ்ரி ஐடியல் இஸ் ஏ சப்ரிங். ஆனா சப்ரிங் எல்லாமே என்னவா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு கேட்டாக்கா ஐடியலா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரைட். நெக்ஸ்ட், let R be a ring. U is an ideal of R. R over U அப்படிங்கிறது என்னது, set of all distinct cosets of U in R. அப்ப டிஸ்டிங்க்ட் கோசெட்ஸ் அப்படின்னாக்கா இது ஏன் இங்க இதுல ஒரு வார்த்தை பாருங்க. குரூப் படிக்கும் பொழுது
என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா செட் ஆஃப் ஆல் லெஃப்ட் கோசெட்ஸ் ரைட் கோசெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா ரிங்ல வந்து செட் ஆஃப் ஆல் கோசெட்ஸ் அப்படின்னு மட்டும் தான் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரிங்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆபரேட்டர் பொறுத்து அது ஆட்டோமேட்டிக்கா என்னவா இருக்கும் கேட்டீங்கன்னாக்கா அபிலியன் குரூப்பா இருக்குமா? அபிலியன் குரூப்பா இருக்கு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா லெஃப்ட் கோசெட் ரைட் கோசெட் ரெண்டு சேமா. அதனாலதான் இங்க என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்கனாக்கா கோசெட் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் யூஸ் பண்றாங்க. எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கு பாருங்க. குரூப்ல படிக்கும் பொழுது லெஃப்ட் கோசெட் ரைட் கோசெட்னு சொன்னோம். ஆனா ரிங்ல படிக்கும் பொழுது கோசெட் மட்டும் தான் படிக்க போறோம். காரணம் ஃபர்ஸ்ட் ஆபரேட்டர் பொறுத்து அது ஆல்ரெடி அபிலியன் குரூப்பா இருக்கிறதுனால லெஃப்ட் கோசெட் ரைட் கோசெட் ரெண்டும் சேம் தான் இங்க. சரிங்களா? இப்போ ஆர் ஓவர் யூ அப்படிங்கிறது என்னன்னாக்கா செட் ஆஃப் ஆல் டிஸ்டிங்க்ட் கோசெட்ஸ் ஆஃப் யூ. அப்போ யூ எடுத்திருக்கோம். அப்போ கோசெட்னாக்கா என்ன ஃபார்மேட்ல இருக்கும்? குரூப் தியரியில ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஸோ இந்த ஃபார்மேட்ல தான் கோசெட்ஸ் இருக்கும். ஸோ இதுல இருந்து ஒரு 2 கோசெட் எடுக்கிறீங்க. 2 கோசெட் எடுத்து அதுக்கு அடிஷன் எப்படி டிஃபைன் பண்றோம்? குரூப் தியரியில் எப்படி அடிஷன் டிஃபைன் பண்ணுமோ அதே மாதிரி அடிஷன் டிஃபைன் பண்றோம். அடுத்து ப்ராடக்ட் டிஃபைன் பண்றோம். குரூப் தியரியில் எப்படி ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணுமோ அதே மாதிரி இங்க ப்ராடக்ட் டிஃபைன் பண்றோம். a பிளஸ் யூ இன்டு பி பிளஸ் யூ அப்படின்னாக்கா ab பிளஸ் யூ அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கிறேன். With respect to this addition and with respect to this multiplication, this R over U again form a ring and this ring is called quotient ring. ஓகேங்களா? அங்க எப்படி G by N quotient group பார்த்தோமோ அதே மாதிரியே தான் இங்க R by U. சரிங்களா? இப்ப அடுத்து இந்த R by U எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. R வந்து காமடேட்டிவ் ரிங்கா இருந்துச்சுனாக்கா ரிங் வந்து காமடேட்டிவ் ரிங்கா இருந்துச்சுனாக்கா அதோட கோஷன் ரிங் வந்து கண்டிப்பா என்னவா இருக்கும்னாக்கா காமடேட்டிவா இருக்கும். அப்புறம் ஆர்ல வந்து மல்டிபிளிகேட்டிவ் ஐடென்டிட்டி எலமெண்ட் அதான் யூனிட் எலமெண்ட் இருந்துச்சுனாக்கா ஆர் ஓவர்ல யூலையும் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா யூனிட் எலமெண்ட் இருக்கும். அந்த ஆர் ஓவர்ல உள்ள யூனிட் எலமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா 1 பிளஸ் யூ. ஒன்னுங்கிறது என்னது? ஆர்ல உள்ள மல்டிபிளிகேட்டிவ் ஐடென்டிட்டி எலமெண்ட். சரிங்களா? ஸோ ஆர்ல யூனிட் எலமெண்ட் வந்து 1 அப்படின்னாக்கா ஆர் ஓவர்ல உள்ள யூனிட் எலமெண்ட் வந்து 1 பிளஸ் யூ. அடுத்து ஏற்கனவே அங்க ஒரு கோஷன் குரூப் டிஃபைன் பண்ணிட்டோம்னாக்கா உடனே அங்க ஹோமோமார்ஃபிசம் டிஃபைன் பண்ணுவோம். ஞாபகம் இருக்குங்களா? அதே சேம் ஃபங்க்ஷன் தான் இங்கேயும். பை இஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு கோஷன் குரூப் ஆஃப் ஆர் வித் யூ டிஃபைன்டு பை பை ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் யூ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணோம்னாக்கா இது வந்து என்ன ஃபங்க்ஷனா இருக்கும்? இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணாக்கா அது ஆட்டோமேட்டிக்கா ஹோமோமார்ஃபிசம் ஃபங்க்ஷனா இருக்கும். அந்த ஹோமோமார்ஃபிசம் ஃபங்க்ஷனுக்கு எது கர்னலா இருக்குனாக்கா வித் கர்னல் இஸ் யூ. குரூப்ல இந்த ஆருக்கு பதிலா ஜி போட்டு பாருங்க. இதே தான் குரூப்ல படிச்சிருப்போம். சரிங்களா? if u is an ideal of a ring R, then R over u is a ring and is a homomorphic image of R. காரணம் இங்கே தான் சொல்லியிருக்கோம். ஏன்னா ஆர்ல இருந்து ஆர் பை யூக்கு நம்ம என்ன டிஃபைன் பண்ணிருக்கோம்? ஹோமோமார்ஃபிசம் டிஃபைன் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? அதனாலதான் R by U is a homomorphic image of R னு சொன்னதுக்கு காரணம் ஆருக்கும் R by Uக்கும் நம்ம வந்து என்ன டிஃபைன் பண்ணி காமிச்சிட்டோம்? ஹோமோமார்ஃபிசம் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி காமிச்சிட்டோம். அதனாலதான் R by U is a homomorphic image of R அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த R by U அப்படிங்கிற ரிங்குக்கு பேரு என்ன? ஏற்கனவே நான் சொல்லி முடிச்சிட்டேன். கோஷன்ட் ரிங் ஆஃப் R by an ideal U. அடுத்து என்ன சொல்லியிருக்கோம்? எங்க இந்த தியரி வந்து புதுசு கிடையாது. ஏற்கனவே நம்ம குரூப் தியரியில பார்த்தோம். குரூப் தியரியில என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இது ஒரு குரூப் ஜி, இது ஜி டேஷ், ஜில இருந்து ஜி டேஷ்க்கு பைங்கிறது ஒரு ஹோமோமார்ஃபிசம். இதுல ஒரு நார்மல் சப் குரூப் எடுத்தீங்க அப்படின்ட்டு நார்மல் சப் குரூப் எடுத்தோம்னாக்கா அதோட இன்வெர்ஸ் இமேஜஸ் எல்லாம் இங்க கலெக்ட் பண்ணோம்னாக்கா அந்த இன்வெர்ஸ் இமேஜஸ்க்குள்ள அந்த இன்வெர்ஸ் இமேஜ் வந்து ஜிக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு இதுல ஒரு நார்மல் ஜிக்கு வந்து என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா ஜிக்கு அது ஒரு நார்மல் சப் குரூப்பா இருக்கும். மோர் ஓவர் இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கர்னல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோம் இல்லைங்களா? இங்க ஜியை கட் பண்ணிட்டு அதுக்கு பதிலா ஆர்னு போட்டுக்குங்க. இங்க நார்மல் சப் குரூப்பை கட் பண்ணிட்டு அதுக்கு பதிலா இங்க என்ன அப்படின்னு போட்டுக்கிறீங்கன்னாக்கா ஐடியல் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? இந்த பேராகிராஃப் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். என்ன சொல்லியிருக்காங்க? let R, R dash be ring and pi a homomorphism of R onto R dash with kernel U. இதுல உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். இங்க என்ன முக்கியம்? onto அப்படிங்கிற வார்த்தையும் முக்கியம். then R dash is isomorphic to R by U. சரிங்களா? R dash is ஏன்னா onto வந்ததுனால என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னாக்கா isomorphic அப்படின்னு சொல்லிக்கலாம். moreover there is one-to-one correspondence between the set of all ideals of R dash அதான் கோடமையில் உள்ளது
and the set of all ideals of R containing U. சரிங்களா? This correspondence can be achieved by associating with an ideal W dash in R dash the ideal W in R defined by W is equal to set of all x belongs to R such that phi of x belongs to W dash. With W so defined, R by W is isomorphic to R dash by W. இதில் என்ன வார்த்தை முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, the one-to-one correspondence between set of all ideals of R dash and the set of all ideals of R containing U அப்படிங்கிறது தான். இதே தான் நம்ம என்னத்துல சொல்லியிருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, குரூப் தியரிலையும் சொல்லியிருப்போம். சரிங்களா? அங்கே நார்மல் சப் குரூப்னு சொன்னதுக்கு பதிலாக இங்கே என்ன ஒடியாந்துரும், ஐடியல் அப்படிங்கிற வார்த்தை ஒடியாந்துரும். If U is an ideal of R and 1 belongs to U, then U is equal to the whole ring. அதாவது ஒரு ஐடியல் சொல்றீங்க, அந்த ஐடியல் வந்து ப்ராப்பர் ஐடியலா இருக்கணும். ப்ராப்பர் ஐடியல்னாக்கா, இம்ப்ராப்பர் ஐடியல்ங்கிறது ஹோல் ரிங்கே எடுத்தீங்கன்னா தான் இம்ப்ராப்பர் ஐடியல். ப்ராப்பர் ஐடியலா இருக்கணும்னாக்கா அதுல வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்கக்கூடாது. சப்போஸ் ஒரு ஐடியலுக்குள்ள மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா தட் இஸ் நதிங் பட் தி ஹோல் ரிங். அவ்வளவுதான். ஸோ நம்ம ஏற்கனவே இசட் பிளஸ் டாட்ல போட்டிருக்கோம் இல்லைங்களா? அந்த இசட் பிளஸ் டாட்ல ப்ராப்பர் ஐடியல்லாம் பார்த்தோம்னாக்கா 2Z 3Z 4Z 5Z எல்லாமே ப்ராப்பர் ஐடியல். அதுல 1 இருக்கா பாத்தீங்கன்னா, எந்த ஒரு ப்ராப்பர் ஐடியலுமே என்ன நம்பர் இருக்காது, மல்டிப்ளிகேட்டிவ் ஐடியல் எலிமெண்ட் 1 இருக்காது. 1 இருக்குதுன்னு சொன்னீங்கன்னாக்கா அது என்னவே ஒடியாந்துரும் கேட்டீங்கன்னாக்கா இசட் பிளஸ் டாட்டே ஒடியாந்துரும். ஸோ ஒரு ஐடியல்ல 1 மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி எலிமெண்ட் 1 இருக்குது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஐடியல் வந்து ஹோல் ரிங்கா ரெடியூஸ் ஆயிடும். If F is a field, then only ideals are 0 and F itself. அதாவது நீங்க எடுத்துக்கிட்ட ரிங்க வந்து ஃபீல்டா இருந்துச்சுன்னா அந்த ஃபீல்டுக்கு ப்ராப்பர் ஐடியல் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ப்ராப்பர் ஐடியலே கிடையாது. இம்ப்ராப்பர் ஐடியல்ஸ் மட்டும் தான் இருக்கும். என்னது? செட் கண்டைன்ஸ் ஐடென்டி எலிமெண்ட் 0 ஒன்லி அண்ட் த ஹோல் ஃபீல்டு F. இது மட்டும் தான் அதுக்கு ஐடியல். இம்ப்ராப்பர் ஐடியல் மட்டும் தான் இருக்கும். ப்ராப்பர் ஐடியல் கிடைக்கவே கிடைக்காது. எதுக்கு? ஃபீல்டுக்கு. சரிங்களா? ஃபீல்டுக்கு ப்ராப்பர் ஐடியலே வராது. அப்போ ஃபீல்டுன்னு என்ன எக்ஸாம்பிள்? ஆர் பிளஸ் டாட்டு, கியூ பிளஸ் டாட்டு, சி பிளஸ் டாட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இதுக்கு ஐடியல் சொல்லிங்கனாக்கா என்ன வரணும்? இப்போ ஆர் பிளஸ் டாட்னா ஐடியல் வந்து 0வும் ஆர் மட்டும் தான் வரும். கியூ பிளஸ் டாட்னா ஐடியல் வந்து 0வும் கியூ மட்டும் தான் வரும். சி பிளஸ் டாட்னா ஐடியல் வந்து 0வும் சி மட்டும் தான் வரும். அதான் அர்த்தம். அது எனி homomorphism of a field is either an isomorphism or takes each element to 0. அதாவது எனி homomorphism of a field, அதாவது ஒரு ஃபீல்டுல ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்றீங்க அப்படின்னாக்கா அது வந்து என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா எய்தர் ஐசோமார்பிசம். ஐசோமார்பிசம் என்ன அர்த்தம்? 1-to-1 ஹோமோமார்பிசம். ஒரு ஃபீல்டுல ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்ணீங்கன்னாக்கா அது ஒன்னு வந்து 1-to-1 ஹோமோமார்பிசமா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா அந்த குரூப் அந்த ஃபீல்ட்ல உள்ள எல்லா எலிமெண்ட்டையும் எதுக்கு மேப் பண்ணிருக்கோம்? 0வுக்கு மேப் பண்ணிருக்கோம். இப்போ 0 ஹோமோமார்பிசம் அப்படின்னு அர்த்தம். எல்லா எலிமெண்ட்டையும் 0வுக்கு மேப் பண்றதுக்கு பேரு 0 ஹோமோமார்பிசம். சரிங்களா? So, அதான் any homomorphism of a field is either an isomorphism or takes each element to 0. ஃபீல்டுல ஒரு ஹோமோமார்பிசம் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுல என்ன வந்துரும் அப்படின்னு சொல்றாங்கனாக்கா 1-to-1 வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி 1-to-1 வரல அப்படின்னாக்கா அது வந்து ட்ரிவியல் ஹோமோமார்பிசம். ட்ரிவியல் ஹோமோமார்பிசம்ங்கிறது எல்லா எலிமெண்ட்டையும் 0வுக்கு மேப் பண்ற ஹோமோமார்பிசம் தான் ட்ரிவியல் ஹோமோமார்பிசம். வேற எதுவும் கிடையாது. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா let R be a commutative ring and A belongs to R. நான் ஒரு செட் ஒன்று டிஃபைன் பண்றேன். என்ன அதுனாக்கா ஆர்ல உள்ள எல்லா எலிமெண்ட்டையும் ஏவால மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு செட் டிஃபைன் பண்றேன். நான் அப்படி டிஃபைன் பண்ண செட் வந்து அகைன் வந்து என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த ஆருக்கு வந்து ஒரு ரிங்கா ஆக்ட் ஆகும். இட் மே பி ஃபால்ஸ் இஃப் ஆர் இஸ் நாட் காம்படேட்டிவ். ஆர் வந்து காம்படேட்டிவா இல்லைனாக்கா அந்த ரிசல்ட் வந்து ரைட்டா இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. சரி, ஓகே, என்ன சார் என்னமோ சொல்லியிருக்கீங்க, இது எனக்கு புரியல அப்படின்னாக்கா அகைன் த சேம் எக்ஸாம்பிள் z, பிளஸ், டாட் அவ்வளவுதான் சொல்லுவேன். இதுல வந்து இதுல உள்ள எல்லா எலிமெண்ட்டையும் நீங்க வந்து ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்றீங்க அப்படின்னாக்கா 3ஆல மல்டிப்ளை பண்றீங்க. அப்ப 3z என்ன வரும்? -6, -3, 0, 3, 6 அப்படின்னு வருமா? நீங்க வேணா செக் பண்ணி பாத்தீங்க. இது என்னவா ஆக்ட் ஆகும்? ஐடியலா ஆக்ட் ஆகும். சரிங்களா? அடுத்து if u and v are ideals of R, let u plus v is equal to
set of all u plus v where u belongs to u and v belongs to v, then u plus v is also ideal of R. இது என்ன சொல்லுவோம்னாக்கா sum of two ideal is again ideal. uv அப்படிங்கிறது ரெண்டு ஐடியலா இருந்துச்சுனாக்கா அந்த ரெண்டு ஐடியலையும் ஆட் பண்ணீங்கனாக்கா again வந்து என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த ரிங்குக்கு வந்து ஐடியலாக இருக்கும். அடுத்து if u comma v are ideals of R and let uv be the set of all elements that can be written as finite sum of elements of the form uv where u belongs to u and v belongs to v, then uv is an ideal of R. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஐடியல் வந்து ஐடியலா அப்படின்னு கேட்டாக்கா ஐடியல்னு சொல்றாங்க. அந்த ப்ராடக்ட்டை எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். uv அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபைனைட் சம் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் தி ஃபார்ம் uv, அதாவது யூல ஒரு எலமெண்ட் வீல எலமெண்ட் எடுத்து ப்ராடக்ட் பண்ணிக்கங்க, அடுத்து திருப்பி வேற ஒரு யூ எலமெண்ட் வி ஒரு எலமெண்ட் எடுத்து ப்ராடக்ட் பண்ணிக்கங்க, அடுத்து யூல வேற ஒரு எலமெண்ட் வீல ஒரு எலமெண்ட் எடுத்து ப்ராடக்ட் பண்ணிக்கங்க, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கங்க. அதான் ஃபைனைட் சம் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் தி ஃபார்ம் uv, அதாவது u1 v1 plus u2 v2 plus u3 v3 plus u4 v4 அப்படிங்கிற மாதிரி இந்த சம்மேஷன் வந்து எந்த சம்மேஷனா இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபைனைட் சம்மேஷனா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு செட்டை கிரியேட் பண்ணுங்க. சரிங்களா? u ஒரு ஐடியல், v ஒரு ஐடியல். அதே மாதிரி இப்ப அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டீங்கன்னா யூலையும் விலையும் எலமெண்ட் எடுத்து அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடாம யூலையும் விலையும் எலமெண்ட் எடுத்து ஃபைனைட் ப்ராடக்ட் பண்ணி, அதான் சம் ஆஃப் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் சம் அப்படின்னு போட்டு அதை எல்லாத்தையும் ஒரு செட்ல போட்டீங்கன்னாக்கா எகைன் அது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது வந்து ஒரு ரிங்கா இருக்கும் அப்படின்னு, அது ஒரு ஐடியலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மோர் ஓவர் அந்த ஐடியல் வந்து எதுக்கு சப்செட்டா இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா u இன்டர்செக்ஷன் v க்கு சப்செட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. R is a ring of integer and let u be the ideal consisting of all multiples of 17. If v is an ideal of R and R is superset of v and superset of u, then either v is equal to R or v is equal to u. அதுல ஏதாவது புரிஞ்சுதுங்களா? ஆறுங்கிறது என்னது? ரிங் ஆஃப் இன்டிஜர்ஸ். இதுல வந்து ஆர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா z கமா பிளஸ் கமா டாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க ஆர். சரிங்களா? அடுத்து யூங்கிறதுன்னு கேட்டீங்கன்னாக்கா ஐடியல் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல் மல்டிபிள்ஸ் ஆஃப் 17. யூங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா 17 z கமா பிளஸ் கமா டாட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதுதான் யூ. இப்ப as usual உங்களுக்கு என்ன அது இது u is subset of r, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து என்ன கேள்வி கேட்கறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா u வந்து r க்கு சப்செட் தான். மோரோவர் இது வந்து u வந்து r க்கு வந்து என்னவா இருக்கு? ஐடியலாவும் இருக்குது. இந்த u க்கும் r க்கும் இடையில உங்களால ஒரு ஐடியல் சொல்ல முடியுமா? Can you find an ideal v such that u is subset of v and v is subset of r? u என்னன்னு சொல்லிட்டேன் 17 z, rங்கிறது z plus dot. இந்த u க்கும் r க்கும் இடையில ஒரு ஐடியல் சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னாக்கா சொல்ல முடியாது. அப்படி ஒண்ணு சொல்றீங்க அப்படின்னாக்கா ஒண்ணு அது வந்து u க்கு ஈக்குவலா இருக்கணும், அப்படி இல்லைன்னா அது வந்து r க்கு ஈக்குவலா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஐடியல் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. காரணம் நான் எடுத்துக்கிட்ட நம்பர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பிரைம் நம்பர். ஸோ z பிளஸ் டாட்ல பிரைம் மல்டிபிளை வச்சு ஒரு ஐடியல் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த ஐடியலுக்கும் ஒரிஜினல் z பிளஸ் டாட்டுக்கும் இடையில ஏதாவது ஒரு ஐடியல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னாக்கா வாய்ப்பே இல்ல. எப்போதும் கிடையாதுன்னு கேட்டீங்கன்னாக்கா காம்போசிட் நம்பர் எடுத்தோம்னா வாய்ப்பு இருக்குது. காம்போசிட் இப்ப வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒண்ணு சொல்லி காமிக்கட்டுமா? r வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா z கமா பிளஸ் கமா டாட். சரிங்களா? u என்ன எடுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 4z கமா பிளஸ் கமா டாட் அப்படின்னு எடுத்துக்க போறேன். இப்ப இந்த ஆருக்கும் யூக்கும் இடையில என்னால ஒரு ரிங் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு ஐடியல் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தாராளமா சொல்ல முடியும். சரிங்களா? இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா as usual u v is subset of r. ஓகேங்களா? இப்ப யூக்கும் ஆருக்கும் இடையில ஒரு ரிங் சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஐடியல் சொல்லுங்க அப்படின்னாக்கா என்னால சொல்ல முடியும். என்னன்னு சொன்னாக்கா v அப்படிங்கிறது என்ன ஐடியல் சொல்ல போறோம் அப்படின்னு கேட்டாக்கா 2z கமா பிளஸ் கமா டாட். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். So u is subset of v and subset of r அப்படின்னு முடியாந்துரும். சரிங்களா? ஏன்னா 2z ல 4z ல உள்ள எல்லா நம்பரும் ஆட்டோமேட்டிக்கா எதுல முடியாந்துரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 2z ல முடியாந்துரும். சோ இந்த ப்ராப்பர்ட்டி எப்பதான் உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த எடுத்துக்கிட்ட நம்பர் பிரைம் நம்பரா எடுத்துக்கிட்டாக்கா இந்த ப்ராப்பர்ட்டி உண்மை. 17 மட்டும் இல்ல. அப்ப இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எதுக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மல்டிபிள் ஆஃப் 2 எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா பொருந்தும், மல்டிபிள் ஆஃப் 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா பொருந்தும், மல்டிபிள் ஆஃப் 5 எடுத்துக்கிட்டாலும் பொருந்தும். சரிங்களா? If u is an ideal of R, let
R of u is equal to a set of all x belongs to R such that xu equal to 0 for all u belongs to u. Then R of u is an ideal of R. uங்கிறது ஐடியல். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த ஐடியலை வச்சு நான் புதுசா ஒரு செட் டிஃபைன் பண்றேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, R of u அப்படின்னாக்கா ரிங்ல உள்ள எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுங்க. ஒரு ரிங்ல இருந்து ஒரு எலமெண்ட் எடுத்து செலக்ட் பண்றீங்க. ரிங்ல ஒரு எலமெண்ட் எடுக்கிறீங்க. அந்த ரிங்ல உள்ள எலமெண்ட்டையும் அந்த ரிங்ல உள்ள எலமெண்ட்டை யூல உள்ள எல்லா எலமெண்டோடையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. யூல உள்ள எல்லா எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 0 வரணும். ரிங்ல ஒரு எலமெண்ட் எடுத்து யூல உள்ள எல்லா எலமெண்டோடையும் அதை மல்டிப்ளை பண்ணும்போது 0 வருதுனாக்கா அந்த எலமெண்ட் எடுத்து போட்டுக்கங்க. சரிங்களா? அது மாதிரி வேற ஒரு எலமெண்ட் ரிங்ல எடுங்க. அதை யூல உள்ள எல்லா எலமெண்ட்டையும் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 0 வந்துச்சா அந்த எலமெண்ட் எடுத்துக்கணும், இல்லையா விட்டுறணும். சரிங்களா? இந்த மாதிரி ஆர்ல உள்ள எல்லா எலமெண்ட்டையும் கலெக்ட் பண்ணி போடுங்க. அப்படி எழுதும் பொழுது நம்ம டிஃபைன் பண்ண நியூ செட் வந்து என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா ஐடியலா இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா இது நான் எம்டி செட். இதுல வந்து கண்டிப்பா 0 எலமெண்ட் இருக்கும். ஏன்னா 0 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கிட்டு யூல உள்ள எந்த ஒரு எலமெண்ட் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்னதான் வரும்? 0 தான் வரும். ஸோ அப்ப இந்த செட்ல கண்டிப்பா என்ன எலமெண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 0 அப்படிங்கிற எலமெண்ட் இந்த செட்ல இருக்கும். ஸோ 0 தவிர வேற என்ன நம்பர்லாம் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது எல்லாத்தையும் எடுத்து உள்ளுக்குள்ள போடுங்க. இது வந்து அகைன் என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த இதுக்கு வந்து ஒரு ரிங்கை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இஃப் u is an ideal, let set of all x belongs to R such that Rx belongs to u for every R belongs to R, then this set is an ideal of R. செட் எப்படி டிஃபைன் பண்றேன்? R is to u அப்படின்னு நான் புதுசா இந்த சிம்பிளுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்றேனாக்கா ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு R is to u அப்படின்னு சொல்றேனாக்கா அந்த செட்டை நான் எப்படி டிஃபைன் பண்றேனாக்கா ரிங்ல உள்ள எலமெண்ட் எடுங்க. எப்படிப்பட்ட எலமெண்ட் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த Rx ப்ராடக்ட் கண்டுபிடிச்சோம்னாக்கா அது வந்து எகைன் எதுக்குள்ள உடையாந்துடும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா யூக்குள்ளே உடையாந்துடும். ரிங்ல இருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம். அந்த எலமெண்ட் இந்த செட்ல வைக்கணும். அந்த எலமெண்ட் இந்த செட்ல இருக்கணும்னா கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த எலமெண்ட்டை கூட ரிங்ல உள்ள வேற ஒரு எலமெண்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா அகைன் அது எதுக்குள்ளேயே வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த ஐடியலுக்குள்ளே வரணும். அப்படி வருது அப்படின்னாக்கா அந்த எலமெண்ட்லாம் எடுத்து இந்த செட்டுக்குள்ள போட்டுங்க. இது என்னத்த ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இதுவும் அந்த ரிங்குக்கு ஒரு ஐடியலா இருக்கும். இது உங்களுக்கு டவுட்டா இருக்கா? அகைன் ஆஸ் யூஷுவல் என்னத்தை நீங்க எடுத்து பார்த்துக்கணும். இசட் பிளஸ் டாட் எடுத்து பாருங்க. இசட் பிளஸ் டாட்டுக்கு யூக்கு பதிலா 5z எடுத்துக்கங்க. இப்ப இசட்ல இருந்து ஒரு எலமெண்ட் எடுத்துக்கங்க, 4 எலமெண்ட் எடுத்துக்கங்க. வேற ஒரு எலமெண்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணி யூல வருது அப்படின்னாக்கா அந்த எலமெண்ட்டை கலெக்ட் பண்ணி வச்சுக்கங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க. கண்டிப்பா இது வந்து ஒரு ரிங்கா இருக்கும். சரிங்களா? ரிங்கா இருக்கிறது மட்டும் இல்லாம ஐடியலாவும் இருக்கும். அதுல முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த ஐடியலுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா யூ இருக்கும். So that means this set is superset of u. u is subset of R is to u. நான் புதுசா டிஃபைன் பண்ண இந்த ஐடியல் வந்து u அப்படிங்கிற ஐடியலுக்கு வந்து சூப்பர் செட்டா இருக்கும். That's all. ஸோ R is to u வந்து எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி டிஃபைன் பண்ணீங்க அப்படின்னாக்கா இதுவும் ஐடியலா இருக்கும். ரெண்டாவது இந்த ஐடியலுக்கு உள்ள என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா u இருக்கும். If R is any ring, a subset L of R is called a left ideal. இப்போ ஏற்கனவே ஐடியல்னா என்னன்னு சொல்லிட்டோம். சரிங்களா? இப்போ லெஃப்ட் ஐடியல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் அது வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சப் குரூப்பா இருக்கணும். ரெண்டாவது ரிங்ல ஒரு எலமெண்ட்டும் லெஃப்ட் ஐடியல்ல ஒரு எலமெண்ட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்றேன். எப்படி மல்டிப்ளை பண்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா ரிங்ல உள்ள எலமெண்ட்டை ஐடியல் உள்ள எலமெண்ட்டோட லெஃப்ட்ல மல்டிப்ளை பண்ணும். சரிங்களா? மல்டிப்ளை பண்ணும்போது அகைன் அது என்னத்துல வரும்னு கேட்டா அந்த ஐடியலுக்குள்ளே வரணும். அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுனாக்கா அதை என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்கா லெஃப்ட் ஐடியல்னு சொல்றோம். ஸோ ரிங்ல உள்ள எலமெண்ட்டை எல்ல உள்ள எலமெண்டோட லெஃப்ட்ல மல்டிப்ளை பண்ணும் பொழுது வர்ற ஆன்சர் வந்து எல்லுலயே வந்துச்சுனாக்கா அந்த எல்ல வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா லெஃப்ட் ஐடியல் சொல்றோம். அப்ப ரைட் ஐடியல் என்ன? அந்த செட்ல உள்ள எலமெண்டோட ரிங்ல உள்ள எலமெண்ட்டை ரைட்ல மல்டிப்ளை பண்ணும் பொழுது வர்ற ஆன்சர் வந்து அதுக்குள்ளே வந்துச்சுனாக்கா அதை வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்கா ரைட் ஐடியல்னு சொல்றோம். சரிங்களா? ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணா அதுதான் ஐடியல். ஸோ இஃப் R is any ring, a subset M of R is called right ideal of R. ஃபர்ஸ்ட் அது வந்து M வந்து என்னவா இருக்கணும்? அதுக்கு சப் குரூப்பா இருக்கணும். இன்னொரு கண்டிஷன் என்ன? ரிங்ல ஒரு எலமெண்ட்டும் அந்த Mங்கிற செட்ல ஒரு எலமெண்ட்டும் எடுத்து அந்த ரிங்ல உள்ள எலமெண்ட்டை ரைட் சைடு மல்டிப்ளை பண்ணும்போது வர்ற ஆன்சர் அகைன் அந்த Mக்குள்ளே வந்துச்சுனாக்கா அந்த M வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரைட் ஐடியல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா?
let A belongs to R, then where R is a ring. ஏங்கிறது Rல எடுக்கிறோம். Rங்கிறது இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரிங். இப்போ நான் வந்து RA அப்படின்னு டிஃபைன் பண்றேன். RAங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா set of all XA such that X belongs to R. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரிங்ல ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ரிங்ல உள்ள எல்லா எலமெண்ட்டையும் அந்த எலமெண்ட்டை கூட ப்ரீ மல்டிப்ளை பண்ணி ஒரு செட் டிஃபைன் பண்றேன். அதுதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா RA. ஓகேங்களா? சிம்பிளா சொல்லணும்னாக்கா ஆர்ல உள்ள எல்லா எலமெண்ட்டையும் ஏவோட போஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க சொல்லிக்கலாங்களா? RA அப்படின்னாக்கா ஆர்ல உள்ள எல்லா எலமெண்ட்டையும் ஏவை மல்டிப்ளை பண்ணும். அந்த ஏவை வந்து எந்த பக்கம் வச்சு மல்டிப்ளை பண்றோம்? ரைட் சைடு வச்சு மல்டிப்ளை பண்றோம். அப்படிங்கிறது ஈஸியா இருக்கும். சரிங்களா? சிம்பிளா RAனா என்னன்னு சொல்லணும்னாக்கா ரிங்ல உள்ள எல்லா எலமெண்ட்டையும் A அப்படிங்கிற நம்பரால போஸ்ட் மல்டிப்ளை பண்ணி நான் வந்து ஒரு செட் டிஃபைன் பண்றேன். சரிங்களா? இந்த செட் வந்து என்ன ஐடியலா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா லெஃப்ட் ஐடியலா இருக்கும். சரிங்களா? இதுல வந்து ரிங் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கறதுக்கு பதிலா காம்படேட்டிவ் ரிங் அப்படின்னு கொடுத்தாங்கன்னாக்கா அது லெஃப்ட் ஐடியலாவும் இருக்கும், ரைட் ஐடியலாவும் இருக்கும். ஓகேங்களா? The intersection of two left ideal of R is the left ideal of R. ரெண்டு லெஃப்ட் ஐடியல் எடுத்துட்டு இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னாக்கா அகைன் அது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா லெஃப்ட் ஐடியலா இருக்கும். ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் லெஃப்ட் ஐடியல் அண்ட் ரைட் ஐடியல் அது வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா லெஃப்ட் ஐடியலா இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை, ரைட் ஐடியலா இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. ஸோ அதான் முக்கியமான விஷயம். ரெண்டு லெஃப்ட் ஐடியலுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னாக்கா அது அகைன் வந்து லெஃப்ட் ஐடியலா இருக்கும். ஆனா ஒரு லெஃப்ட் ஐடியல் ஒரு ஐடியல் வந்து லெஃப்ட் ஐடியல், இன்னொரு வந்து ரைட் ஐடியல். ரெண்டுத்தையும் எடுத்துட்டு இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது வர்ற ஆன்சர் வந்து லெஃப்ட் ஐடியலாவும் இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை, ரைட் ஐடியலாவும் இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. சரி, ஓகே, இதெல்லாம் ரிசல்ட்டா இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரிங்குக்கு நீங்க என்ன எடுத்துக்க போறீங்க அப்படின்னாக்கா செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிசஸ் whose entries are முக்கியமானது இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா whose entries are integers அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கங்க. சரிங்களா? இப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நான் இதுக்கு நான் ஒரு லெஃப்ட் ஐடியல் டிஃபைன் பண்ண போறேன். U1 அப்படிங்கிறது என்னன்னாக்கா set of all 2x2 matrices whose second column are elements of second column are 0 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது வந்து என்னத்துக்கான கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு கேட்டீங்கன்னாக்கா லெஃப்ட் ஐடியலுக்கான கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். லெஃப்ட் ஐடியல் என்ன அர்த்தம்? ரிங்ல உள்ள எலமெண்ட் எடுத்து இதுல U1ல உள்ள எலமெண்டோட லெஃப்ட் சைடு மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்கா வர்ற ஆன்சர் வந்து U1லே வரும். வேணா செக் பண்ணி பாத்துக்கங்க. செக் பண்ணி பார்க்கலாமா? ரிங்ல உள்ள எலமெண்ட் வந்து ABCD இருக்கும். சரி, ரைட்டு. U1ல உள்ள எலமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் வரும். ஃபர்ஸ்ட் காலம் மட்டும்னா XY எடுத்துக்கங்க. XY 0 0 மல்டிப்ளை பண்ணி பாருங்க. மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்னாக்கா AX பிளஸ் BY. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்கா 0 ஆயிடும். அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா CX பிளஸ் DY. அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம் ஆன்சர் என்ன வருது? 0 வருது. அப்ப அகைன் உங்களுக்கு என்னத்துக்குள்ளே வந்துருது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா U1குள்ளே வந்துருது. ஸோ ரிங்ல ஒரு எலமெண்ட் U1ல ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டு ரிங்ல உள்ள எலமெண்ட் லெஃப்ட்ல மல்டிப்ளை பண்ணும்போது அகைன் உங்களுக்கு வந்து என்னத்துல வந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னாக்கா U1லே வந்துருச்சு. ஸோ இப்போ U1 வந்து லெஃப்ட் ஐடியல். அதே மாதிரி நான் U2 வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்றேன். சரிங்களா? U2 வந்து செகண்ட் ரோ எலமெண்ட்ஸ் எல்லாமே 0வா இருக்கிற மாதிரி நான் U2 ஒன்று டிஃபைன் பண்றேன். அது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு ரைட் ஐடியல் ஆக்ட் பண்ணும். செக் பண்ணி பாருங்க. இதுல ஒரு எலமெண்ட்டையும் ரிங்ல ஒரு எலமெண்ட் எடுத்துட்டு ரைட் சைடும் போட்டு மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஆன்சர் வந்து அகைன் U2 வந்துடும். ஸோ இட் இஸ் ஏ ரைட் ஐடியல். சரிங்களா? பட் இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது ரெண்டுக்கும் காமன் எலமெண்ட்ஸ் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் என்ட்ரி மட்டும் நான் ஜீரோ எலமெண்டா வர மாதிரி உள்ள எலமெண்ட்ஸ் தான் காமன் எலமெண்ட்ல வரும். ஓகேங்களா? இதுதான் இந்த U1க்கும் U2க்கும் என்ன வரும்னு கேட்டீங்கன்னாக்கா இன்டர்செக்ஷன் ஐடியலா இருக்கும். பட் இது வந்து என்ன அப்படின்னு கிடையாதுனாக்கா லெஃப்ட் ஐடியலும் கிடையாது, ரைட் ஐடியலும் கிடையாது. ஏன்னா செக் பண்ணி பாருங்க. என்னது M2ல ஒரு ஐடியல் ABCDன்னு எடுத்துக்கிட்டு இந்த U1 இன்டர்செக்ஷன் U2ல உள்ள ஐடியா எலமெண்டோட மல்டிப்ளை பண்ணி பாருங்க. அது வந்து அகைன் எதுல வராதுன்னு கேட்டீங்கன்னாக்கா U1லயே வராது. அப்புறம் ரைட் சைடு மல்டிப்ளை பண்ணி பாருங்க. அது வந்து U2லயே வராது. ஸோ திஸ் இஸ் நெய்தர் எ லெஃப்ட் ஐடியல் நார் எ ரைட் ஐடியல். அதான் ஒரு லெஃப்ட் ஐடியலுக்கும் ஒரு ரைட் ஐடியலுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னாக்கா அது லெஃப்ட் ஐடியலா இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை, ரைட் ஐடியலா இருக்குங்கிற அவசியமும் இல்லை. அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன கொடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எக்ஸாம்பிள் கொடுத்துட்டோம். If R is a ring and A belongs to R, RA அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா set of all X belongs to R such that AX equal to 0, then RA is a ரைட் ஐடியல். இதே வந்து நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா லெஃப்ட் ஐடியலுக்கு சொல்லியிருக்கோம். இதே டெஃபினேஷனை நான் எதுக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எக்ஸ் லெஃப்ட் சைடு மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா அதை வந்து லெஃப்ட் ஐடியல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ அதே எக்ஸ் ரைட் சைடு மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்கா ஈக்குவல் டு 0 வந்து டிஃபைன் பண்ணீங்க அப்படின்னாக்கா கிடைக்கிற இந்த செட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டாக்கா ரைட் ஐடியலா இருக்கும். ஸோ இதுல என்ன கேட்கலாம் கொஸ்டின், இந்த மாதிரி ஒன்று டிஃபைன் பண்ணிட்டு which is a
லெஃப்ட் ஐடியல் ஆஃப் ஆர், ரைட் ஐடியல் ஆஃப் ஆர், டூ சைடு ஐடியல் ஆஃப் ஆர், நன் ஆஃப் தி அபோவ் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அப்ப இந்த இதை நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கிளியரா சொல்லலாம், இது வந்து ரைட் ஐடியல் அப்படின்னு ஈஸியா சொல்லிடலாம். சரிங்களா? if R is a ring and L is a left ideal of R, lambda L அப்படின்னு டிஃபைன் பண்றேன். என்ன lambda L னா set of all x belongs to R such that XA equal to 0 for all A belongs to L. ரிங்ல இருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறீங்க. சரிங்களா? அந்த எலமெண்ட்டை L உள்ள எல்லா எலமெண்டோடையும் ப்ரீ மல்டிப்ளை பண்ணும் பொழுது ஆன்சர் என்ன வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 0 வரணும். அந்த எலமெண்ட் வந்து ஆர்ல என்ன எலமெண்ட்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அது எல்லாமே செட் எடுத்து போட்டுருங்க. சரிங்களா? ஒரு எலமெண்ட் இந்த செட்டுக்குள்ள இருக்கணும்னாக்கா அதை எல்ல உள்ள எல்லா எலமெண்ட்லயும் லெஃப்ட் சைடு வச்சு மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் என்ன வரணும்னாக்கா 0 வரணும். சரிங்களா? அந்த மாதிரி எலமெண்ட்டை எடுத்து போட்டுக்கிறோம். இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா டூ சைடட் ஐடியல் ஆஃப் ஆர் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? லெஃப்ட் ஐடியல்ல இருந்து நான் வந்து என்ன ஒரு புதுசா இந்த தியரியை இந்த ஈக்குவேஷனை கிரியேட் பண்ணி நான் அந்த ரிங்குக்கு என்ன ஐடியல் டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா டூ சைடட் ஐடியலை டிஃபைன் பண்ணியிருக்கேன். அடுத்து குரூப் வந்து எப்பெல்லாம் அபிலியன் குரூப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சில கண்டிஷன்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? ஏபி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஃபார் எவ்ரி ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஜி அப்படின்னாக்கா அது அபிலியன் குரூப்னு சொன்னோமா? அதே மாதிரி இங்க வந்து காம்படேட்டிவ் ஒரு ரிங் வந்து காம்படேட்டிவ் ரிங்கா இருக்கிறதுக்கு காம்படேட்டிவ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா அது காம்படேட்டிவ் ரிங். வேற மாதிரி சொல்லணும்னாக்கா ஆர் இஸ் ஏ ரிங் இன் விச் எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் தென் ஆர் இஸ் கால்டு காம்படேட்டிவ் ரிங். அதான் தட்ஸ் ஆல், வேறது இல்லை. சரிங்களா? if R is a ring with unit elementங்கிறது 1. சரிங்களா? and pi is a homomorphism of R onto R dash, then pi of 1 is the unit element of R dash. இப்போ ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஹோமோமார்பிசம் அப்படிங்கிறது pi of 0 is equal to 0 dash வரும். ஓகேங்களா? ஹோமோமார்பிசம் என்னது? pi of 0 is equal to 0 dash. இங்க 0ங்கிறது R ல உள்ளது, R ல உள்ள அடிட்டிவ் ஐடென்டிட்டி, 0 dash-ங்கிறது R dash ல உள்ள அடிட்டிவ் ஐடென்டிட்டி. ஆனா pi of 1 வந்து 1 dash இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. இங்க 1ங்கிறது டொமைன்ல உள்ள மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி, 1 dash அப்படிங்கிறது கோடொமைன்ல உள்ள மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. இது வந்து ஹோமோமார்பிசம் வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டியை தான் அடிட்டிவ் ஐடென்டிட்டிக்கு மேப் பண்ணும். மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டிக்கு மேப் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. அப்படி மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டிக்கு மேப் பண்ணணும் அப்படின்னாக்கா எப்ப நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த ஹோமோமார்பிசம் வந்து என்ன ஹோமோமார்பிசமா இருக்கணும்? ஆன்டு ஹோமோமார்பிசமா இருந்துச்சுன்னா ஆர் வந்து ரிங் வித் யூனிட்டியா இருந்து ஆர் டேஷ் ரிங் வித் யூனிட்டியா இருந்துச்சுனாக்கா பை ஆஃப் ஒன்னோட இமேஜ் வந்து என்ன வரும்? பை ஆஃப் 1 டேஷா வரும். சோ இதுல வச்சு அழகா ஈஸியா ஒரு கொஸ்டின் கேட்கலாமே. if R is a homomorphism then pi of 0 is equal to 0, pi of 1 equal to 1. அடுத்து ஆப்ஷன் ஏ 1 only true, அடுத்து ஆப்ஷன் 2 2 only true, ஆப்ஷன் 3 both 1 and 2 are true, அப்புறம் ஆப்ஷன் டி none of the above அப்படின்னு கொடுத்தாக்கா நீங்க என்ன பண்ணிட்டு வந்துருவீங்க அப்படின்னாக்கா ரெண்டுத்தையுமே சேர்த்து போட்டு வந்துருங்க. பை ஆஃப் 1 தான் வரும் அப்படின்னு போட்டு வந்துருங்க. ஆனா எது மட்டும் தான் ட்ரூ? பை ஆஃப் 0 is equal to 0 மட்டும் தான் ட்ரூ. பை ஆஃப் 1 equal to 1 dash அப்படின்னு வரணும் அப்படின்னாக்கா அது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். என்னது? ஹோமோமார்பிசம் ஃபங்க்ஷன் ஆன்டு ஹோமோமார்பிசமா இருந்துச்சுனாக்கா பை ஆஃப் 1 வந்து என்ன வரும்? நமக்கு 1 டேஷ்னு வரும். அது இந்த இடத்துல ஒரு முக்கியமான ரிசல்ட். ஈஸியா இந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஹோமோமார்பிசம் ஃபங்க்ஷனை நல்லா தெளிவா பார்த்துட்டு போங்க. if R is a ring with the unit element 1 and pi is a homomorphism of R into an integral domain R dash such that kernel of pi is not equal to R. அது என்ன kernel of pi not equal to R னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த ஹோமோமார்பிசம் வந்து ட்ரிவியல் ஹோமோமார்பிசம் கிடையாது அர்த்தம். என்னன்னா அந்த ஹோமோமார்பிசம் ஃபங்க்ஷன் வந்து pi of x equal to 0 for x belongs to R அப்படின்னாக்கா இதுவும் ஹோமோமார்பிசம் தான். ஆனா இதுக்கு வந்து கர்னல் என்ன வந்துருன்னு கேட்டீங்கன்னாக்கா ஹோல் ரிங்கே ஒடியாந்துரும். சரிங்களா? அதனாலதான் கர்னல் ஆஃப் பை நாட் ஈக்குவல் டு 0னாக்கா இந்த மாதிரி ஹோமோமார்பிசம் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. வேற எதுவும் இல்ல. அதான் இதோட அர்த்தம். சரிங்களா? அதான் கர்னல் ஆஃப் பை இஸ் நாட் ஈக்குவல் டு ஆர் தென் பை ஆஃப் 1 இஸ் தி யூனிட் எலிமெண்ட் ஆஃப் ஆர் டேஷ். அதாவது பை ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 டேஷ் வரதுக்கு ஏற்கனவே ஒரு கண்டிஷன் சொன்னேன். என்னது? எடுத்துக்கிட்ட ஹோமோமார்பிசம் ஆன்டு ஹோமோமார்பிசமா இருந்துச்சுன்னா பை ஆஃப் 1 வந்து 1 டேஷ் வரும். ஓகேங்களா? அடுத்து எனக்கு ஆன்டு இல்ல, வேற பை ஆஃப் 1 வந்து 1 டேஷ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எப்ப நடக்கும்னு கேட்டீங்கன்னா கோடொமைன்ல எடுத்துக்கிட்ட ரிங் வந்து இன்டெகிரல் டொமைனா இருந்துச்சுன்னா பை இஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு ஆர் டேஷ்
இங்க ஆறுங்கிறது ரிங்கு, ஆர் டேஷ்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இன்டெகிரல் டொமைனா இருந்துச்சுனாக்கா மோர் ஓவர் இந்த பை வந்து என்னவா இருக்கக்கூடாது, ட்ரிவியல் ஹோமார்க்ஸுமா இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுனாக்கா கண்டிப்பா பை ஆஃப் ஒன் வந்து ஒன் டேஷ்னு கிடைக்கும். ஸோ பை ஆஃப் ஒன் வந்து ஒன் டேஷ்னு கிடைக்கிறதுக்கு நம்ம ரெண்டு கண்டிஷன் இப்போ பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து let R be a commutative ring with unit element whose only ideals are 0 and whole set R itself, then R is a field. ஒரு commutative ringக்கு commutative ring with unit element, commutative ring with unit element வந்து ஃபீல்டா மாறுறதுக்கு இன்னும் என்னென்ன ஆக்ஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் சொல்லுங்க. ரிங்குனாலே க்ளோசர் அசோசியேட்டிவ் வந்துருச்சு சரிங்களா. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா என்னென்ன சொல்லிட்டாங்க, காம்படேட்டிவ் சொல்லிட்டாங்க, யூனிட் எலிமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன மட்டும் இருந்தா போதும், என்ன மட்டும் செக் பண்ணணும்னா அது ஃபீல்டா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ்க்கு இன்வர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அது ஃபீல்டா மாறிக்கும் சரிங்களா. காம்படேட்டிவ் ரிங் வித் யூனிட் எலிமெண்ட் வந்து எப்ப வந்து ஃபீல்டா மாறும்னாக்கா நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ்க்கு இன்வர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபீல்டா மாறிக்கும் ஓகேங்களா. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா காம்படேட்டிவ் ரிங் வித் யூனிட் எலிமெண்ட் இருக்குது ஒரு ரிங்ல, இதான் காம்படேட்டிவ் ரிங் வித் யூனிட் எலிமெண்ட்டுக்கு ஜீரோவும் ஆறு மட்டும்தான் ஐடியலா இருக்குது அப்படின்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்கா என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபீல்டா இருக்கும் சரிங்களா. மேக்சிமல் ஐடியல், an ideal M not equal to R in a ring R is said to be maximal ideal of R if whenever U is an ideal of R such that M subset of U subset of R, then either R equal to U or M equal to U. Very simple definition தான். ஒரு எக்ஸாம்பிள் மூலமா நான் உங்களுக்கு இந்த டெஃபினேஷனை புரிய வச்சிடுறேன். அகைன் ஒன்ஸ் அகைன் நான் இங்கே ஐடியாவில் வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரிங்கை வந்து இசட் ப்ளஸ் டாட்டை வந்து இசட் ப்ளஸ் டாட் எடுத்துக்கிறேன். இதுதான் ஆர் சரிங்களா. இதில் உள்ள ஒரு ஐடியலை வந்து நான் மேக்சிமல் ஐடியல்னு சொல்லணும் சரிங்களா. எம் என்னன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 5Z அப்படின்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. இங்கே உள்ள எம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 5Z சரிங்களா. இப்போ இந்த எம் வந்து ஐடியலாக இருக்கும். கிளியர்லி எம் இஸ் அன் ஐடியல் ஆஃப் ஆர். எம் வந்து இங்கே வந்து சப்செட் ஆஃப் ஆர் தான். இப்போ நான் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எம்முக்கும் ஆருக்கும் இடையில ஒரு ஐடியல் நம்மளால சொல்ல முடியுமா? Is it possible to find an ideal U such that M is subset of U and U is subset of R அப்படிங்கிற மாதிரி ஒரு எம்முக்கும் ஆருக்கும் இடையில ஒரு ஐடியல் கண்டுபிடிக்க முடியுமானாக்கா முடியவே முடியாது. அப்படி ஒரு ஐடியல் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது என்னவா தான் இருக்க முடியும்னாக்கா ஒன்று இந்த எம்மும் யூவும் ஈக்குவலாக இருக்க முடியும், அப்படி இல்லைன்னா இந்த யூவும் ஆரும் ஈக்குவலாக இருக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம், எம்முக்கும் ஆருக்கும் இடையில ஐடியலே கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே தான் இங்கே 5Z என்ன, 5Zங்கிறது ஆல் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 -10 -5 0 5 10 and so on அப்படின்னு போயிட்டே இருக்கும். இசட்டுங்கிறது நமக்கு தெரியும், நெகட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் இசட் ஈக்குவல் டு and so on -2 -1 0 1 2 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இதான் இசட். இப்போ 5Zோட மேக்சிமல் ஐடியல் உங்களுக்கு சொல்ல முடியுமா? 5Zல உள்ள எல்லா நம்பர்ஸும் இருக்கிற மாதிரி இன்னொரு ஐடியல் இதோட பெரிய ஐடியல் சொல்ல முடியுமானாக்கா அப்படி சொல்லணும்னு எதிர்பார்த்தீங்கன்னாக்கா அது என்னவா தான் வர முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இசட்டா தான் வர முடியும். வேற ஐடியல் 5Zக்கும் இசட்டுக்கும் இடையில ஒரு ஐடியல் நம்மளால சொல்லவே முடியாது. 5Zல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கணும், ஆனா இசட்டோட சப்செட்டா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஐடியல் இருக்கானாக்கா கிடையாது. ஸோ 5Z இஸ் அன் மேக்சிமல் ஐடியல். ஸோ அந்த மாதிரி இசட் பிளஸ் டாட்டுக்கு எதெல்லாம் மேக்சிமல் ஐடியலா இருக்கும் அப்படிங்கறது பின்னாடி நம்ம தியரியாவை படிக்க போறோம். அந்த பீரியட் இப்போ நெக்ஸ்ட் தியரமே இருக்குது. ஸோ இப்போ பாருங்க, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். an ideal M not equal to R in a ring R is said to be maximal ideal of R if whenever is U is an ideal of R such that M subset of U subset of R. M-க்கும் U-க்கும் இடையில ஒரு ஐடியல் இருக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஐடியலுக்கு ஒன்று ஹோல் ரிங்குக்கு ஈக்குவலா இருக்கும், இல்லைன்னா M-க்கு ஈக்குவலா இருக்கும். அப்படின்னா அதோட பொருள் என்ன, எம்முக்கும் ஆருக்கும் இடையில இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர் ஐடியல் இருக்கவே முடியாது அப்படின்னு அர்த்தம். அதான் அதோட மீனிங். தட்ஸ் ஆல். Let R be the ring of integers, then every ideal U of R is of the form U is equal to ideal generated by single element அப்படின்னு அர்த்தம். என்னது, ரிங் ஆஃப் இன்டிஜர்ஸ்ல உள்ள எல்லா ஐடியலுமே இப்படிதான் இருக்கும் சரிங்களா. அதுதான் நான் ஏற்கனவே இந்த மாதிரி எழுதி காமிச்சேன். அதாவது
z plus டாட்ல ஒரு ஐடியல் சொல்லுங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் என்னன்னு எப்படி சொல்லிக்கலாம்னாக்கா ஐடியல் ஜெனரேட்டட் பை 2, ஐடியல் ஜெனரேட்டட் பை 3, ஐடியல் ஜெனரேட்டட் பை 4, ஐடியல் ஜெனரேட்டட் பை 5 அப்படிலாம் சொல்லிக்கலாம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எல்லா எலமெண்ட்ஸும் ஐடியல் ஜெனரேட்டட் பை 2 அப்படிங்கிறது இது என்னத்துக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இதான் 2z சரிங்களா. ஐடியல் ஜெனரேட்டட் பை 3 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா 3z, ஐடியல் ஜெனரேட்டட் பை 4ங்கிறது 4z, ஐடியல் ஜெனரேட்டட் பை 5 அப்படிங்கிறது 5z. ஸோ இதுதான் z பிளஸ் டாட்ல ஒரு ஐடியல் சொல்லுங்கனாக்கா அது எல்லாமே இந்த ஃபார்மட்ல தான் இருக்கும் சரிங்களா. U consist all multiples of a fixed integer a அதான் சொல்லிருக்காங்க சரிங்களா. அப்ப 2z என்ன அர்த்தம், z உள்ள எல்லா நம்பரும் 2 அப்படிங்கிற ஃபிக்ஸ்ட் இன்டிஜரா மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து மேக்ஸிமல் ஐடியல். இப்போ இதுல எதெல்லாம் மேக்ஸிமல் ஐடியல் அப்படின்னு பார்த்தோம்னா 2z மேக்ஸிமல் ஐடியலா இருக்கும், 3z மேக்ஸிமல் ஐடியலா இருக்கும், 5z மேக்ஸிமல் ஐடியலா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், 2zக்கும் zக்கும் இடையில நம்மளால என்ன சொல்ல முடியாது, ஒரு ஐடியல் சொல்ல முடியாது சரிங்களா. 2zக்கும் zக்கும் இடையில ஒரு ஐடியல் நம்மளால சொல்லவே முடியாது. அதே மாதிரி 3zக்கும் zக்கும் இடையில நம்மளால ஒரு ஐடியல் சொல்ல முடியுமானாக்கா சொல்ல முடியாது. ஆனா 4zக்கும் zக்கும் இடையில ஒரு ஐடியல் சொல்ல முடியும். 4zல உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கணும், ஆனா அது z விட சப்செட்டா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 2z சரிங்களா. ஸோ ஏன்னா 4z உள்ள எல்லா எலமெண்ட்டும் 2z உடையாந்துரும். ஸோ 4zக்கும் zக்கும் இடையில நம்மளால ஒரு ஐடியல் சொல்ல முடியும், ஞாபகம் வச்சுங்க, ப்ராப்பர் ஐடியல் சொல்ல முடியும். ஸோ அப்போ எதெல்லாம் மேக்ஸிமல் ஐடியலா எடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஐடியல் ஜெனரேட்டட் பை பிரைம் நம்பர் தான் z பிளஸ் டாட்ல உள்ள மேக்ஸிமல் ஐடியல் சரிங்களா. ஒரு பிரைம் நம்பரோட மல்டிபிளா எடுத்துக்கிறீங்க. அப்போ 11z அப்படிங்கிறது என்ன ஐடியல் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மேக்ஸிமல் ஐடியல், 13z அப்படிங்கிறது என்ன ஐடியல் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மேக்ஸிமல் ஐடியல். ஸோ பிரைம் மல்டிபிள் ஆஃப் எ இன்டிஜர் எல்லாமே நமக்கு என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா மேக்ஸிமல் ஐடியலா இருக்கும். Let R be the ring of all the real valued continuous functions on the closed unit interval. ஆறுங்கிறது closed unit intervalனா closed interval 0,1 தான் என்னன்னு சொல்றாங்கன்னா closed unit intervalனு சொல்றாங்க சரிங்களா. அதை டொமைனா வச்சு டிஃபைன் பண்ண எல்லா கண்டினியூஸ் ஃபங்க்ஷனையும் உள்ளது தான் ஆர் அப்படிங்களா. அப்போ ஆர்ல கண்டிப்பா sin x, cos x, e power x, ஆல் பாலினாமியல்ஸ் எல்லாமே உடையாரும். இதுல எந்தெந்த ஃபங்க்ஷன்லாம் 1/2 வந்து 0க்கு மேப் ஆகுதோ, எந்தெந்த ஃபங்க்ஷனுக்குலாம் இமேஜ் ஆஃப் 1/2 வந்து 0 வருதோ அந்த ஃபங்க்ஷன்லாம் ஒரு செட்டுக்குள்ள போடுங்க. அந்த செட்டு வந்து இந்த செட் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் 0,1க்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மேக்ஸிமல் ஐடியலா இருக்கும். சரி, வேற எதுவும் மேக்ஸிமல் ஐடியல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் 1/2 போட்டா மட்டும் தான் ஒத்து வருமா, 1/4 வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வேற மாதிரி ஒரு செட்டை டிஃபைன் பண்ணுங்க. செட் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் whose image at 1/4 equal to 0 போடுங்க. அதை வேற ஒரு செட்டை எடுத்துக்கங்க, அதுவும் மேக்ஸிமல் ஐடியலா இருக்கும். ஸோ அப்ப மேக்ஸிமல் ஐடியல்ஸுக்கும் எப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னாக்கா if gamma is a real number between 0 to 1 then m gamma is equal to set of all f of x such that whose image at gamma is equal to 0, then gamma is a maximal ideal of R. இப்போ என்ன அர்த்தம், gamma இருக்கிற இடத்துல 1 கொடுத்துங்க, m1ன்னு அர்த்தம். f of 1 0 வர எல்லா ஃபங்க்ஷன் எடுத்து செட்டில் போடுங்க, அது மேக்ஸிமல் ஐடியலா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அடுத்து m 1/2 அப்படின்னா m 1/3 அப்படின்னு என்ன அர்த்தம், ஃபங்க்ஷன் வேல்யூ அட் 1/3 0 வர எல்லா ஃபங்க்ஷன் எடுத்து போடுங்க, அதான் m 1/3. இந்த மாதிரி டிஃபைன் பண்ண எல்லா ஐடியல்ஸும் என்ன ஐடியலா இருக்கும்னு கேட்டீங்கன்னா மேக்ஸிமல் ஐடியலா இருக்கும். அடுத்து முக்கியமான வார்த்தை, அதாவது எவ்வரி மேக்ஸிமல் ஐடியல் இஸ் ஆஃப் திஸ் ஃபார்ம். ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளுக்கு என்னது செட் ஆஃப் ஆல் ரியல் வேல்யூடு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் 0,1க்கு ஒரு மேக்ஸிமல் ஐடியல் சொல்லணும் அப்படின்னாக்கா அந்த மேக்ஸிமல் ஐடியல் எல்லாமே இந்த ஃபார்மட்ல தான் இருக்கும் சரிங்களா. ஸோ ஈஸியா 1 மார்க் கேட்கலாமே, அழகா காயின் பண்ணலாம் கொஸ்டின். RB the set of all real valued continuous function defined on closed interval 0,1 and let m equal to set of all f such that f of 1/2 is equal to 0, then m is subring. Option A subring, option B ideal, option C maximal ideal, ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி அபோவ் அப்படின்னாக்கா நீங்க எதை செலக்ட் பண்ணணும், மேக்ஸிமல் ஐடியல்ல செலக்ட் பண்ணணும். ஸோ இதுவும் 1 மார்க்கா கேட்கலாம். வெறும் தியரியா நினைக்காதீங்க, இதை ஏன் 1 மார்க்கா காயின் பண்ண முடியாதா, தாராளமா காயின் பண்ணலாம். மேக்ஸிமல் ஐடியல் ஆஃப் தி அபோவ் எக்ஸாம்பிள்
is correspond to the points of the unit interval. அப்ப பாருங்க இந்த maximal ideal of the above is correspond to the points of the unit interval. எத்தனை maximal ideal இருக்கும்? இந்த இன்டர்வல்ல க்ளோஸ் இன்டர்வல்ல எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கோ அத்தனை maximal ideal இருக்கும். அப்படிதானே? ஏன்னா க்ளோஸ் what is gamma? Gamma is lies between 0 to 1. அப்ப 0 to 1ல கூட எந்த ரியல் நம்பர் எடுத்துட்டோம் நம்ம இந்த செட்டை டிஃபைன் பண்ணலாம். அந்த செட் வந்து என்னவா இருக்கும்? maximal ideal இருக்கும். So thus we have the one-to-one correspondence between the set of all points on the unit interval and the set of all maximal ideal of this ring. ஓகேங்களா? That's all. If R is a commutative ring with unit element and M is an ideal of R, then M is maximal ideal of R if and only if R over M is a field. என்னது? R is a commutative ring, Mங்கிறது ஐடியல். ஒரு காமடேட்டிவ் ரிங்ல Mங்கிறது ஐடியல். அது மேக்ஸிமல் ஐடியல் அப்படின்னாக்கா கண்டிப்பா ஆர் ஓவர் எம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபீல்டா இருக்கும். இது அடிக்கடி டிஆர்பில கேட்ட கொஸ்டின். இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னாக்கா ஆர் ரிங் எம் ஐடியல் ஆர் ஓவர் எம் வந்து ஃபீல்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எம் வந்து மேக்ஸிமல் ஐடியலா இருக்கும். இதுதான் கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ஸோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆர் காம்படேட்டிவ் ரிங், எம் வந்து மேக்ஸிமல் ஐடியல் அப்படின்னா ஆர் ஓவர் எம் வந்து ஃபீல்டு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆர் வந்து காம்படேட்டிவ் ரிங், ஆர் ஓவர் எம் வந்து ஃபீல்டு அப்படின்னா எம் வந்து மேக்ஸிமல் ஐடியல். அதான் கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட். தட்ஸ் ஆல். லெட் எம் பி எ ரிங் வித் யூனிட் எலமெண்ட். மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டி எலமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். அதான் லெட் எம் பி எ ரிங் வித் யூனிட் எலமெண்ட். ஆர் நாட் நெசசரலி காம்படேட்டிவ். அது வந்து காம்படேட்டிவா இருக்குங்கிற அவசியம் இல்லை. சச் தட் the only right ideal of R are 0 and R, then R is a division ring. R வந்து எப்ப டிவிஷன் ரிங்கா இருக்கும்? இப்ப டிவிஷன் ரிங்னா நமக்கு என்னன்னு தெரியும் ஆல்ரெடி. சரிங்களா? டிவிஷன் ரிங் அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா காம்படேட்டிவ் இல்லாதது. அதான் டிவிஷன் ரிங் அப்படின்னு சொல்றோம். இது மல்டிப்ளிகேட்டிவ் பொறுத்து காம்படேட்டிவ் இருக்கக்கூடாது. இப்ப இங்க என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா ஆர் ரிங்கா இருந்து யூனிட் எலமெண்ட் இருந்து அப்படின்னாக்கா ரிங் வித் யூனிட் எலமெண்ட் ஆர் நாட் நெசசரலி காம்படேட்டிவ் சச் தட் த ஒன்லி ரைட் ஐடியல். அதுக்கு வந்து ரைட் ஐடியல் வந்து 6 0 மட்டும் இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா டிவிஷன் ரிங்கா இருக்கும். Let J be the set of all integers. அப்ப நம்ம இந்த டெக்ஸ்ட் புக்ல இன்டிஜர்ஸ்க்கு என்ன நோட்டேஷன் யூஸ் பண்றாங்க அப்படின்னாக்கா ஜேன்னு யூஸ் பண்றாங்க. நம்ம ஜென்ரலா 12th வரைக்கும் உள்ள புக்ல இன்டிஜர்ஸ்னா இசட் யூஸ் பண்றாங்களா? இந்த டெக்ஸ்ட் புக்கை பொறுத்த வரைக்கும் இன்டிஜர்ஸ்க்கு ஜே அப்படிங்கிற சிம்பல் யூஸ் பண்றாங்க. லெட் ஜே பி தி ரிங் ஆஃப் இன்டிஜர்ஸ். P is a prime number and this is nothing but the ideal generated by P. The ideal of J consisting of all multiples of P. Then J by ideal generated by P is isomorphic to JP. That means the ring of integer mod P. இது வந்து ரொம்ப 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 முக்கியமான தியரம். என்ன முக்கியமான தியரம் அப்படின்னு கேட்டாக்கா இப்போ ஒன்றும் கிடையாது. உங்கள்கிட்ட நான் ஜேக்கு பதில் இசட்னே வச்சு சொல்றேன். வாட் இஸ் தி நேச்சர் ஆஃப் இசட் பை 3z அப்படின்னாக்கா உங்களால சொல்ல முடியுமா? இப்போ இதுல என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியும். என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 3z இருக்கும், அப்புறம் 1 + 3z இருக்கும், அப்புறம் 2 + 3z இருக்கும். இதுதான் இதோட கோசெட்ஸ். சரிங்களா? கோஷன்ட் ரிங்னாலே கோசெட்ஸ் எடுத்துட்டு போறது தானே. ஓகேங்களா? ஸோ இதில் ஐடென்டி எலிமெண்ட் வந்து 3z, அப்புறம் 1 + 3z, 2 + 3z, 3 + 3z வராது. ஏன்னா 3 + 3z 3zக்கு ஈக்குவல் ஆயிடும். சரி, இது வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டி எல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தாக்கா நமக்கு சிரமமா இருக்கும். அதுக்கு பதிலாக Z3 எடுங்க. Z3 உள்ள நம்பர்ஸ் என்ன? 0, 1, 2. இது என்னென்ன ப்ராப்பர்ட்டி எல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னாக்கா அவங்களால ஈஸியா சொல்ல முடியும்ல. என்ன சொல்லுது தீரம் அப்படின்னாக்கா இந்த செட்டும் உருவத்துல தான் வேற வேறையா இருக்கு. தே ஆர் ஐசோமார்பிக் டு ஈச் அதர். என்ன சொல்றாங்க? J by ideal generated by P is isomorphic to JP. இதை இன்னும் கரெக்டா சொல்றான்னாக்கா கிளாஸ் 0, கிளாஸ் 1, கிளாஸ் 2 அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் ஆல். கிளாஸ் 0னாக்கா ஆல் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, கிளாஸ் 1னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 + 1. இது ஒன்று தான் பாருங்களேன்.
சரிங்களா? ரெண்டும் ஒன்னே ஒன்று தான். ஸோ அதனாலதான் இப்ப Z by 11Z பத்தி கேக்குறாங்க அப்படின்னாக்கா ஒன்றும் கிடையாது. தட் இஸ் ஐசோமார்பிக் டு Z11. சரிங்களா? இப்ப Z11 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து Pயா, அப்ப பிரைமா இருக்கா, அப்ப இது வந்து சைக்கிளிக் குரூப்பா, அப்ப இதுவும் சைக்கிளிக் குரூப் தான். ஸோ நாளைக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நான் வந்து கொஸ்டின் பேப்பர்ல Z by 13Z கொடுத்துட்டு இது வந்து குரூப், இது வந்து அபிலியன் குரூப், இது வந்து சைக்கிளிக் குரூப் அப்படின்லாம் கொடுத்து 4 ஆப்ஷன் கேட்கிறேன் அப்படின்னாக்கா இப்படி கொடுத்துட்டாலே உடனே நீங்க அதை டக்குன்னு என்னன்னு மாத்துக்கணும், Z13 அப்படின்னு மாத்திட்டோம். Z13 மாத்திக்கிட்டு அப்ப இது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ இதுல வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து 13, அப்ப இது வந்து ஒரு சைக்கிளிக் குரூப் அப்படின்னு ஈஸியா நீங்க சொல்லலாம். ஸோ அதான் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொஸ்டினை எப்படி காயின் பண்ணலான்னு காயின் பண்ணி காமிச்சிட்டேன். சரிங்களா? இப்ப அடுத்து என்னென்னலாம் கேட்கலாம்னாக்கா இதுக்கு எத்தனை சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்கலாம். சரி, ஓகே, இது சைக்கிளிக்னு முடிவு பண்ணியாச்சு. சைக்கிளிக்னாக்கா கான்வர்ஸ் ஆஃப் லெக்ராஞ்ச் தியரம் ஓகே ஆகும். அப்ப அதுக்கு எத்தனை டிவைசஸ் இருக்கோ அத்தனை சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாமா? கொஸ்டினை இப்படி கேட்கும் பொழுது உங்களுக்கு பயமா இருக்கும். Z by 13 Z by 11 Z பார்க்கும் பொழுது அது பார்க்கறதுக்கு பயமா இருக்கும். ஆனா அதை இப்படி மாத்திட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்லா ரிசல்ட்டும் ஈஸி ஆயிடும். மோர் ஓவர் அடுத்த ரிசல்ட் என்ன, ஜேபி இஸ் எ ஃபீல்டு, அது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ZP plus P டாட் P அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் நான் ஸ்டார்டிங்ல இருந்து. சரிங்களா? அதான் இங்க என்னன்னு சொல்லியிருக்காங்கனாக்கா ஜேபின்னு சொல்றாங்க. ZP ஈக்குவல் ஜேபி பிளஸ் பி கமா டாட் பி ஃபார்ம் ஏ ஃபீல்டு. A ring can be embedded in a ring R dash if there is an isomorphism of R into R dash. If R and R dash have unit element 1 and 1 dash, we insist in addition that this isomorphism takes 1 onto 1 dash அப்படின்னு சொல்றோம். சப்போஸ் Rல வந்து ரிங் வித் யூனிட் எலமெண்டா இருந்தனாக்கா ஒரு ரிங்கை இன்னொரு ரிங்ல எம்பெடிங் பண்றோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? A ring R can be embedded in a ring R dash னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இத சொல்லலாம். Z by 11Z வந்து நம்ம எனக்கு என்னன்னு தெரியல. இதை வந்து நான் எதுக்கு நான் ஐசோமார்பிசம் மேப்பிங் டிஃபைன் பண்ண முடியும்? Z11க்கு ஐசோமார்பிசம் மேப்பிங் டிஃபைன் பண்ண முடியுங்களா? ஐசோமார்பிசமாவும் இருக்கும், அது என்னது ஆன் டு ஐசோமார்பிக்காவும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுங்களா? இதை வந்து இதுல எம்பெடிங் பண்ணிடுறேன். சரிங்களா? அதுதான் எம்பெடிங் அப்படின்னு சொல்றோம், வேற எதுவும் இல்லை. இன்னும் சொல்ல போனா இன்னும் பர்ஃபெக்டா சொல்லணும்னா இங்க வந்து என்ன மேப்பிங் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன் டு மேப்பிங் இல்லை. ஸோ ஒரு ரிங்கு ஆறுங்கிறது ஒரு ரிங்கு, ஆர் டேஷ் அப்படிங்கிறது அனதர் ரிங். இதுல இருந்து இதுக்கு ஹோமோமார்பிசம் போட்டேன். சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இதை கொண்டு வந்து இந்த ரிங்ல இந்த திஸ் ரிங் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் எ சப்ரிங் ஆஃப் ஆர் டேஷ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதான் இத வந்து ஒரு ரிங்க இன்னொரு ரிங்ல கொண்டு போய் அந்த ரிங்கோட சப்ரிங்கா ஃபீல் பண்ணிக்கிறது. ஆனா இதுல உள்ள எலமெண்ட்ஸ் வேற, இதுல உள்ள எலமெண்ட்ஸ் வேற. ஆர்ல உள்ள எலமெண்ட்ஸ் நேச்சர் வேற மாதிரி இருக்கும், ஆர் டேஷ்ல உள்ள எலமெண்ட்ஸ் நேச்சர் வேற மாதிரி இருக்கும். ஆனா இத கொண்டு போய் ஒரு ஹோமோமார்பிசம் மேப்பிங் டிஃபைன் பண்ணது மூலியமா, ஏன்னா ஹோமோமார்பிஸோட மெயின் தீமே என்னது, ரெண்டும் உருவத்துலதான் மாறி இருக்கும், ஆனா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ரெண்டுக்கும் சேம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் வச்சிருக்கோம் அப்படிங்கறதான் ஹோமோமார்பிசம் ஃபங்க்ஷனோட மெயின் கான்செப்டே. அப்ப அந்த ஹோமோமார்பிசம் ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு ஒரு ரிங்க இன்னொரு டிஃபரெண்ட் ரிங்கோட சப்ரிங்கா நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அதுதான் கான்செப்ட். வந்து என்ன அப்படி கான்செப்ட் கேட்டா எம்பெடட் கான்செப்ட்னு அதான். A ring R can be embedded in a ring R dash if there is an isomorphism of R into R dash. So embed பண்ணோம்னாக்கா அந்த ஹோமோமார்பிசம் வந்து 1-to-1 ஹோமோமார்பிசமா இருக்கணும். 1-to-1 ஹோமோமார்பிசத்துக்கு பேர் தான் என்னது, நமக்கு ஐசோமார்பிசம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ ஒரு ரிங்க இன்னொரு ரிங்கோட சப்ரிங்கா ஃபீல் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு 1-to-1 ஹோமோமார்பிசம் போட்டுட்டோம் அப்படின்னாக்கா வேலை முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அதை சப்ரிங்கா நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 1-to-1 ஆன்-டு ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்ணது மூலமா ஆர் டேஷ்ல உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் மேக்ஸிமம் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எதுக்கும் பொருந்திக்கும் அப்படின்னு கேட்டாக்கா ஆருக்கும் பொருந்திக்கும். அதான் அந்த ஹோமோமார்பிசம் ஐசோமார்பிசத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலையே. If R dash will be called an over ring or extension of R if R can be embedded in R dash. இதுதான் நான் இவ்வளவு நேரம் சொன்னேன். சரிங்களா? ஒரு ரிங்ல இருந்து இன்னொரு ரிங்குக்கு 1-to-1 ஹோமோமார்பிசம் டிஃபைன் பண்ணிட்டோம்னாக்கா அந்த கோடமைன் ரிங்க இதோட எக்ஸ்டென்ஷன் ரிங்னு கூட சொல்லிக்கலாம்.
நான் இங்க சப்ரிங்னு சொன்னேன், அதை அவங்க என்னன்னு சொல்றாங்க, எக்ஸ்டென்ஷன் ரிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எவ்ரி இன்டெக்ரல் டொமைன் கேன் பி எம்பெடட் இன் எ ஃபீல்டு. முக்கியமான விஷயம், சரிங்களா? ஒரு இன்டெக்ரல் டொமைனுக்கு ஒரு ஃபீல்டுக்கும் நம்மளால என்ன டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒன் டு ஒன் ஹோமோமார்ஃபிசம் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு இன்டெக்ரல் டொமைன் எடுத்தாலும் அதை கொண்டு போய் நம்ம ஒரு ஃபீல்டுல தச்சிட முடியும். ஃபீல்டுல போய் கன்சிடர் பண்ணிக்கிட்டு அந்த ஃபீல்டுக்கு அதோட எக்ஸ்டென்ஷனா அந்த ஃபீல்டு அந்த அந்த இன்டெக்ரல் டொமைனோட எக்ஸ்டென்ஷனா அந்த ஃபீல்டு நம்மளால கன்சிடர் பண்ண முடியும். இதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னாக்கா, திருப்பி நான் அதை இதான் எடுத்துக்குவேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இசட் கமா பிளஸ் கமா டாட், சரிங்களா? இதை வந்து என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்னு எடுத்துக்கங்க. இதை வந்து நான் ஒரு ஃபீல்டில் கொண்டு போய் ஒன் டு ஒன் ஹோம்வொர்க்ஸ் டிஃபைன் பண்ண முடியுமான்னாக்கா, எஃப் என்ன எடுத்துக்க போறேன்னு கேட்டீங்கன்னாக்கா, கியூ கமா பிளஸ் கமா டாட் அப்படின்னு எடுத்துக்கிறேன், சரிங்களா? இப்போ நான் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். என்ன ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணாக்கா, என்ன ஃபங்க்ஷன் எனக்கு வேணும், ஒன் டு ஒன் ஹோம்வொர்க்ஸ் தானே வேணும். ஈஸியா சொல்றேன் பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், அவ்வளவுதான். ஏன்னா இசட்ல உள்ள எல்லா நம்பரும் நமக்கு கியூல இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இட் இஸ் ஏ ஹோம்வொர்க்ஸும். இது ஒன் டு ஒன்னா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒன் டு ஒன். ஸோ ஒன் டு ஒன் ஹோம்வொர்க்ஸுக்கு பேர் என்ன, ஐசோமார்பிசம். ஸோ இசட் பிளஸ் டாட்ல இருந்து கியூ பிளஸ் டாட்டுக்கு நான் ஒரு என்ன ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி காமிச்சிட்டேன், ஒரு ஐசோமார்பிசம் டிஃபைன் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ this q plus dot is an extension of z plus dot, and moreover q plus dot is a field and z plus dot is an integral domain. So ஒரு integral domain இருந்து எந்த ஒரு integral domainையும் நம்ம ஒரு ஃபீல்டுக்கு ஐசோமார்பிசம் மேப்பிங்கை டிஃபைன் பண்ண முடியும். அதாவது இதை அதுக்குள்ள கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இதனோட எக்ஸ்டென்ஷனா அந்த ஃபீல்டு நம்மளால சொல்ல முடியும். தட்ஸ் ஆல். அதான் எவ்ரி இன்டெக்ரல் டொமைன் கேன் பி எம்பெடட் இன் எ ஃபீல்டு. ஒரு இன்டெக்ரல் டொமைன்ல இருந்து ஒரு ஃபீல்டுக்கு நம்மளால ஐசோமார்பிசம் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியும். சிம்பிளா சொல்லணும்னா அதான். The field of quotients of the integral domain D is the field of rational number. அது என்ன field of quotient அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இதை பத்தி நம்ம ஃபீல்டுல நம்ம டீடைலா படிக்க போறோம். field of quotient என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது டிங்கிறது இன்டெக்ரல் டொமைன் வந்து இன்டெக்ரல் டொமைனை உள்ள வச்சிருக்க ஃபீல்டு, நிறைய ஃபீல்டு சொல்லாமீங்களா, அந்த ஃபீல்டுலே ஸ்மாலஸ்ட் ஃபீல்டு தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபீல்ட் ஆஃப் கோஷன்ட் அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? இன்னும் தெளிவா சொல்லணும்னாக்கா, திருப்பி எதை வம்புக்கு இழுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, நம்ம இசட் பிளஸ் டாட்டை வம்புக்கு இழுக்கலாம். இப்ப இசட் பிளஸ் டாட்டை உள்ள வச்சிருக்க ஃபீல்டு என்ன சொன்னோம், நம்ம இங்க என்ன சொல்லி காமிச்சேன், கியூ பிளஸ் டாட்னு சொல்லி காமிச்சேன்னா, அப்ப இசட் பிளஸ் டாட்டை உள்ள வச்சிருக்க ஃபீல்டு கியூ பிளஸ் டாட் மட்டும் தானா? ஏன் இசட் வந்து கியூக்கும் தான் சப்செட்டா இருக்கும், இசட் வந்து ஆருக்கும் தான் சப்செட்டா இருக்கும், இசட் வந்து சிக்கும் தான் சப்செட்டா இருக்கும். கியூவும் ஃபீல்டு தான், ஆரும் ஃபீல்டு தான், சியும் ஃபீல்டு தான். அப்ப என்ன சொல்றாங்க, இந்த கியூ ஆர் சி இது எல்லாத்திலுமே ஸ்மாலஸ்ட் ஃபீல்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கியூ. தட்ஸ் ஆல். அடுத்த கொஸ்டின் வேற என்ன கொஸ்டின் கேட்கிறேன்னாக்கா, இசட் உள்ள இருக்கிற ஒரு ஃபீல்டு என்னன்னாக்கா கியூ. இதுக்கு இடையில வேற ஏதாவது ஃபீல்டு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சான்ஸ் கிடையாது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ வாட் இஸ் தி ஸ்மாலஸ்ட் ஃபீல்டு விச் கண்டெய்னிங் இசட் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கியூ தான். கியூக்கு முன்னாடி எந்த ஒரு செட்டும் வந்து இசட்டை வச்சு அது என்ன இருக்காது, ஃபீல்டா இருக்காது. ஸோ வாட் இஸ் தி ஸ்மாலஸ்ட் ஃபீல்டு விச் கண்டெய்னிங் இசட், தட் இஸ் தி field of rational number. அந்த field of rational number தான் இசட்டுக்கு என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா field of quotient அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ field of quotientனா இதான் டெஃபினேஷன். ஒரு இன்டெக்ரல் டொமைனோட field of quotientனாக்கா அந்த இன்டெக்ரல் டொமைனை உள்ள வச்சிருக்க ஸ்மாலஸ்ட் ஃபீல்டு. ஓகேங்களா? ஃபீல்டு தியரியில அதை பத்தி டீட்டெயிலா படிக்க போறோம். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. The field of quotient மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, field of quotientக்கு இங்க டெஃபினேஷன் கொடுக்கல, சரிங்களா? field of quotient of integers அப்படிங்கிறது என்னது, field of rational number. ஏன்னா அதான் smallest field containing z. அடுத்து இப்போ smallest field னு சொன்னா அதுக்கான டெஃபினேஷன் கீழே கொடுக்கிறேன். If k is any field which contains the integral domain D, then k contains a subfield isomorphic the field of quotient f of D. அப்படின்னா என்ன அர்த்தம், இன்டெக்ரல் டொமைன் D வச்சிருக்கிற மாதிரி கேங்கிறது ஒரு ஃபீல்டா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா அந்த ஃபீல்ட் ஆஃப் கோஷன்ட் ஆஃப் டி அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த கேக்கு சப் ஃபீல்டா தான் இருக்கும். அதுதான் ஐசோமார்பிக்னாக்கா அதான் அர்த்தம், வேற எதுவும் கிடையாது.
then K contains a subfield isomorphic to the field of quotient f of D. Let D be an integral domain. A comma B belongs to D. Suppose that A power n equal to B power n and A power m equal to B power m for two relatively prime positive integers m and n, then m equal to n. ஒரு இன்டெக்ரல் டொமைன்னா a power m equal to b power n and a power m equal to b power n for two relatively prime positive integers நடக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துல எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ எப்படிதான் இருந்தாகணும்னு கேட்டீங்கன்னாக்கா ஈக்குவலா தான் இருந்தாகணும். அப்படின்னா இது வந்து ரிலேட்டிவ்லி பிரைமுக்கு இந்த மாதிரி டிஃபரெண்ட் n and m வேல்யூக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. a power n equal to b power n and a power m equal to b power n இந்த ஈக்குவலா இருக்கணும்னாக்கா எம்மும் என்னும் வந்து ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்க முடியாது. அப்படி ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்குது அப்படின்னாக்கா எம் ஈக்குவல் மஸ்ட் பி ஈக்குவல் டு எம்.